2024 தேர்தலுக்கு பிறகு ஒரு சரிவு பின்னடைவு ஏற்பட்டு விட்டது கட்சிக்கு என்கிறது பொதுவெளி தாக்கத்தை உருவாக்கிருச்சு. இந்த விஷயம் தொடர்பா நீங்க சொன்ன இதே கேள்வியை இந்த 6 பேர் போய் சந்திச்சாங்கல்ல, அவங்கள்ட்ட எடப்பாடி கேட்டிருக்காரு. யாராவது ஒருத்தர் போயிருக்காங்களா? மாவட்ட நகர ஒன்றிய கிளை யாராவது போயிருக்காங்களா? அப்புறம் ஏன் அவங்கள சேர்க்கணுங்கிறீங்க, என்ன செல்வாக்கு இருக்குன்னு சொல்கிறீங்கன்னு சொன்னபோது இந்த 6 பேரில் 2 முக்கிய தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சார் நீங்கள் சொன்னது 100% உண்மை. 100% நம்மகிட்ட இருக்கிற நிர்வாகிகள் போகலை, ஆனால் வாக்காளர்கள் போயிட்டாங்க. வாக்காளர்களை கொண்டு வருகிற பணியில் நம்ம நிர்வாகிகள் ஈடுபடலை, அதனால தான் இந்த தோல்வி நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. சரியான அணுகுமுறை, சரியான திட்டமிடல் இல்லை, சரியான வியூகம் இல்லை, அதனால தான் ஒன்றுபடணும். இப்போ வெளி இடங்களில் பொதுமக்கள் மத்தியில், கட்சி தொண்டர்கள் மத்தியில் பலகீனமாக அதிமுக இருக்குங்கிற அந்த கருத்தாக்கம் வந்துருச்சு. எனவே தான் நாம் இதை நம்ம ஒன்றிணைத்தால் தான் சாத்தியம்னாங்க. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். என்ன பார்ப்பார்?